அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று தாய் திருச்சபையானது மரித்த ஆத்துமாக்கள் நினைவு நாளை கொண்டாடுகிறது. இன்று இறைவார்த்தையில் தங்கத்தை நெருப்பிலே போட்டு புடமிடும்போது அது தூய்மையாகிறது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும்போது நாம் நம்பிக்கையில் எவ்வாறு நிலைத்திருக்கிறோம் என்று புடமிடப்படுகிறோம். இந்த சோதனை நேரங்களில் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து சோதனையை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிறோம். இன்றைய நற்செய்தியில் நயினூர் கைம்பெண் தன்னுடைய ஒரே மகனை இழந்தாள். எப்பேற்பட்ட வேதனையான நிகழ்வு! அந்த நேரத்திலே ஆண்டவர் அந்த பெண் மீது இரக்கம் கொண்டார். மரித்த அந்த இளைஞனை உயிரோடு எழுப்பினார். நாம் துன்பப்படும் போது நம்முடைய வேதனையை பார்த்து ரசிக்கிற தேவன் அல்ல, மாறாக நமக்கு உதவி செய்து நம்மை அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கிற தேவன் நம் ஆண்டவர். ஆகவே அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மெசியாவே, எங்கள் நல்லாயனே, எங்கள் மீட்பரே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளரே, எங்கள் துணையாளரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பின் தேவனே, இந்த நாளிலே எங்களை முழுமையாக உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்வில் வருகின்ற எல்லா துன்பத்திலும் எப்பொழுதும் உம்மீது நம்பிக்கை வைத்து நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் அப்பா. எல்லா நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் தேவனே. அவர்கள் படுகின்ற வேதனையில் இருந்தவர்களுக்கு விடுதலையை கொடும் அப்பா. சுகத்தை கட்டளையிடும் தேவனே. நீரே பெரிய மருத்துவர் ராஜா. எல்லோரையும் தொட்டு சுகம் கொடும் அப்பா. வேலை இல்லாமல் தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடும் அப்பா. வருமானத்தை கொடும் தேவனே. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கட்டளையிடும் அப்பா. சாலமோனுக்கு கொடுத்த அதே ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்து அவர்கள் தேர்ச்சி அடைய, அவர்கள் கல்வியிலே வெற்றி கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அநேக பிள்ளைகள் போதை வஸ்துக்களுக்கும் இன்னும் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுதலையை கொடும் அப்பா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடும் ராஜா. நீரே மெய்யான தேவன் என்று உம்மை நோக்கி வர அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அன்பின் தேவனே, இந்த நாளிலே எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. எல்லோருடைய தேவைகளையும் சந்தியும் அப்பா. அவர்களுடைய உள்ளத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் ராஜா. அன்பு தந்தையே இறைவா, எங்களுடைய குடும்பத்திலே மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுகிறோம் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டருளும் அப்பா. முடிவில்லாத ஒளி அவர்கள் மீது ஒளிரட்டும் தேவனே. இனி யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் மறந்து போன ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுகிறோம் அப்பா. அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டருளும் அப்பா. அன்பு தந்தையே இறைவா, நன்றறிந்த உள்ளத்தோடு எல்லா மன்றாட்டுகளையும் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37. இறைவார்த்தைகள் 1:4 முதல் 6, 12 முதல் 14. ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன். பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே இறைவாக்குரைத்து அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 3 முதல் 9. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி.
அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 11 முதல் 17. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றி இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.